பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே மூன்றாம் பிரசங்கம் யேசுநாதர் கற்றூணிலே கட்டுண்டு அடிபட்ட குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது எங்கள் கர்த்தரான இயேசு கிறிஸ்து பூங்காவனத்திலே தியானத்தோடு பட்ட வாதைகளும் யூதர் கையில் அகப்பட்டன்று பட்ட கத்திகளும் முன்பிரசங்கங்களிலே சொல்லப்பட்டதே. இப்போ எங்கள் தயாவதிக இயேசுநாதர் போஞ்சிய விழாத்திவின் அரண்மனையில் நடுவேற்றப்பட்டதையும் அவ்விடத்திற்பட்ட கஸ்திவாதைகளையும் சொல்லி காட்ட கடவோ. எப்படி என்றால் வியாழக்கிழமை ராத்திரி என்று நாள் காமமும் விடியும் மட்டும் பரபலவாதைகள் பட்டதின் பின் வெள்ளிக்கிழமை விடிந்தது. ஆனால் அன்று விடிந்த மேலை மறுநாட்சாயலாய் காணவில்லை. அதேதனில் மறுநாட்களில் விடிவேறு கண்டவுடனே மிருக சந்திக்கு சந்தோஷமாய் குரவையிட்டு புல் புனலருந்தப் போவதும் பறவை பட்சிகள் சிறகடித்தாகாசத்தில் மதுரநாதம் செய்வதும் சகலலோக மக்களிப்பானதுமாயிருக்குமே. ஆனால் வெள்ளிக்கிழமையன்று சகலத்தையும் படைத்த ஆண்டவர் மரணிக்கப் போகிறதினால் சகல பொருட்களும் சந்தோஷ முகமில்லாததுமாய் மிருக பக்தி முதலான சீவாத்துமாக்கள் வாய்பூட்டினதுமாய் சந்திரன் சூரியன் முதலான ஒளிவுகள் குந்தினதுமாய் ஆகாசம் வியாகுலமுகம் நிறைந்ததுமாய் பூமண்டலம் பயங்கர நடுக்கமுண்டானதுமாய் சகல லோக விஸ்தாரம் இருண்டதுமாய் இரக்கத்துக்கு காரணமாயிருந்தது. இப்படியே வெள்ளிக்கிழமை விடிந்தவுடனே எங்கள் தயாவதிக இயேசுநாதரை எருசலேம் நகர மணியகாரனான பிலாத்துவின் முன்பாக கொண்டு போக ஆயத்தமாய் யூதர் சேனை படைகளும் குருவமைச்சர் முகாரிக்காரரும் வீதியடங்காத கூட்டமாய் கூடி ஆண்டவரை வருங்கால் வரும் தலையுமாய் கட்டின கட்டிக்கள் சிக்கனருக பிடித்து சதியன் சோரனை கொண்டு போகிறோம் என்று கூக்குரலிட்டு வீதியூடே நடத்தி கொண்டு போனார்கள். அப்போதன்று வாக்கு திருநாள் நிமித்தமாய் பல பல தேசங்களில் நின்று கூடி நம் அணுக்கள் அறிகளிந்த அதிர்ச்சியும் அவைய சத்தமும் கேட்டு கும்பல் கும்பலாய் பார்க்க வந்த இடத்திலே எங்கள் நாதன் ரூபமரூப விலட்சணமாய் சர்வாங்கமும் வீங்கித் ததும்பி உதிரம் தோய்ந்ததுமாய் கட்டின கட்டுக்களோடு கொண்டு போகிறதைக் கண்டிந்த புதுமையேதென்று பயந்தாச்சரியப்பட்டு முன்பிருந்த சாயலும் இப்போதிருக்கிறதன்மையும் கண்டு மனதுவது இரக்கமாகிச் சொல்லுவது, ஐயோ இப்படிப்பட்ட தர்மவாளனுக்கு இந்த நெருக்கிடையாச்சுதோ. கொஞ்ச நாளைக்கு முன் எங்கள் நாடுகளிலே பண்ணின பிரசங்கங்களுடைய மகிமை இன்னமும் எங்களுக்கு அதிசயிக்குதே. ஐயோ எப்படிப்பட்ட வியாதிப்பட்டவனும் அங்கவீனப்பட்டவனும் அவருடைய கைதொடச் சுகமடையாதவன் இல்லையே.
கேள்வியடைந்த செவிடரும் கண்பார்வையடைந்த குருடரும் கைகாலடைந்த முடவரும் எண்ணளவில்லையே. பிசாசு ஆவேசங்களை ஒட்டினதும் செத்தவர்களை உயிர்ப்பித்ததும் கடலிலேயும் கரையிலேயும் செய்த அற்புதங்களை காணாதவனுண்டோ கேளாதவனுண்டோ? இப்படியே லோகத்துக்கு நவமான அருணன் உதித்தது போல சகலரையும் இரட்டித்திருந்தவர் இப்போது சோரன் சதியன் என்று பேர் வரலாமோ? ஐயோ, இவைகளை கண்டங்கள் மனது வியாகுலத்தால் அதிர்ந்து இரக்கத்தால் உருகுவே. அந்தந்தோ ஐயையோ எந்தந்த சுற்று கிராமங்களால் வந்த தனங்கள் பெருமூச்சறிந்து துக்கித்து பிரலாபித்திருந்தார்கள். ஆனால் கொடிய யூதர்களுடைய மனதின் கோபகுரோதத்தின் சுடர் சற்றும் அமராமல் அந்த வேகத்தோடே சுவாமியை மண்டலாதீஸ்வரனான பிலாத்துவின் அரண்மனையிற் கொண்டு போய் முறையிட்டு சொல்லுவது, இந்த சோரன் சதியன் புரளிக்காரனை நாங்கள் பிடித்து வந்தோம். இவன்தான் எங்களுடைய நாடுகளை குழப்புகிறதும் வேதங்களை பழிக்கிறதும் தன்னைத்தான் தேவனென்று புதிய மார்க்கங்களை உண்டாக்குகிறதும் வினயமாயங்களாத்தனங்களை தன்பட்சமாக்குகிறதும் இதல்லாமல் தான் யூதருக்கு ராசாவென்றும் செசார் மகாராயனுக்கு கொடுக்கிற இறைப்பகுதியை மறுக்கிறதும் இவன்தானே. இப்படிப்பட்ட குழப்பக்காரனை எங்கள் வேத முறைமையின்படியே சிலுவையிலே வதைக்க வேணும் என்று முறையிட்டு சொன்னார்கள். ஐயோ, இரக்கமுள்ள கிறிஸ்தவர்களே, அற்பமும் வடுமாசில்லாத எங்கள் இயேசுவை என்று குற்றவாளனாய் இத்தனை படாபடி சுமத்தி நெருடுவப்பறைகளால் சிலுவையில் வதைக்கப்படுகிற இடத்தில் இப்படிப்பட்ட நீதியினத்துக்கு அவருக்கு உதவியாக ஒருவரும் இல்லையே. அவருடைய நன்மைத்தனத்தின் நேர்மையை காண்பித்து குற்றமில்லாத தனத்தை ஒப்புவிக்க எவரும் இல்லையே. ஆனதினால் நாங்களாகிலும் எங்கள் நாதன் பேரு சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டுகள் ஒய்யென்றொப்புவித்து இந்த சபை எங்கள் ஆண்டவரை குற்றமற்றவராய் காண்பிக்க கடவோ. எங்கள் அன்புள்ள இயேசுவே, பாவிகளான யூதரும் உடைய பேரில் இத்தனை குற்றம் சுமத்தி இருக்கிறதென்ன? நீரவருடைமையை கொள்ளை கொண்டீ, ஏது அபூர்வத்துக்கு ஆசைப்பட்டி, எந்த இராட்சியத்தை கலைத்தவர் இறையை மறுத்தீ, மொத்தராட்சியத்தில் எண்ணளவில்லாத சம்பத்துண்டாயிருக்கிற உமக்கு ஆசை என்ன? சகல பொருட்களையும் கை கொண்டிருக்கிற உமக்கு களவென்ன? ஆனால் கிறிஸ்தவர்களே, ஒரு பெரிய வாஞ்சையும் களவும் எங்கள் ஆண்டவர் பேரில் உண்டு. அதே பூலோகத்தில் இருக்கிற ஆத்துமகுடிகளை பரலோகத்துக்கு கடத்தி கொண்டு போக வந்ததினாட்களவுண்டு. தங்களிச்சையாயிருக்கிற மனுஷரை தம்முடைய அடிமைகளாக்கி எங்களுடைய ஆத்துமங்களை
தமது கைவசமாக்க இத்தனை பரம உபாயங்களை பண்ணுகிறதினால் இந்த குழப்பமும் வாஞ்சையும் மிகுதி கண்டிருக்குது. ஆனதினால் யூதர் கையாட்பாடுபடவும் சாகவும் வேண்டியதாயிருக்குது. ஐயோ பட்சபக்தியுள்ள ஆத்துமாக்களே, இப்படிப்பட்ட களவுகள் எங்கள் ஆண்டவர் பேரில் சாராதபடிக்கு எங்கள் மனம் சந்தோஷமா எங்கள் ஆத்துமங்களை அவருக்கு கையளிப்போ. எங்கள் மனப்பிரியத்தால் அவருடைய மோட்ச ராஜ்யத்துக்கு குடியாக போகத் தண்டித்து அவரை குற்றமில்லாதவராய் காண்பிக்க கடவோ.